வணக்கம் ஆனந்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே பிரசித்தி பெற்ற மடப்புறம் காளியம்மன் கோயில் உள்ளது. இங்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான பக்தர்கள் கூடுவார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி என்ற மூதாட்டி தனது மகள் நிகிதாவுடன் காரில் வந்துள்ளார். மூதாட்டி நடக்க முடியாத காரணத்தால் தற்காலிக பணியாளர் அஜித் குமார் அவருக்கு சக்கர நாற்காலி கொடுத்து உதவியிருந்தார். அதனை தொடர்ந்து காரில் பார்க்கிங் செய்து வருமாறு சாவியை அஜித் குமாரிடம் கொடுத்துவிட்டு மூதாட்டி சிவகாமியும் நிகிதாவும் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளனர். காரை பார்க் செய்துவிட்டு திரும்பி கார் சாவியை அஜித் குமார் கொடுத்து விட்டார். பின்னர் சாமி தரிசனம் முடித்துவிட்டு நிகிதாவும் அவரது பாட்டி சிவகாமியும் ஊருக்கு கிளம்பி விட்டனர். சிறிது நேரத்திலேயே காரில் இருந்த 10 பவுன் நகை திருடு போனதாக திருப்போணம் காவல் நிலையத்திற்கு அவர்கள் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்போணம் காவல் நிலைய போலீசார் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு விரைந்து அஜித் குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அவருடன் ஒரு 5 பேரை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று அஜித் குமார் இறந்து விட்டதாக தகவல் பரவியது. இதனையடுத்து சிவகங்கை, மடப்புறம், திருப்போணம் உள்ளிட்ட பகுதியில் அவரது உறவினருக்கு உரிய தகவல் வேண்டி திருப்போணம் காவல் நிலையத்தில் முற்றுகிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் திருப்போணம் காவல் நிலையத்திற்கு உறவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது அஜித் குமார் இறந்து விட்டதாகவும் மதுரை அரசு மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இறந்த தனது மகன் எந்த குற்ற வழக்கிலும் இல்லை, தவறு எதுவும் செய்யவில்லை என்று அவர் தாயார் கூறியுள்ளார். இந்நிலையில் விசாரணைக்காக அழைத்து சென்ற ஒரு இளைஞர் இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது உறவினர்கள் உடலை பெற்றுக்கொள்வதற்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.